வணக்கம். வெல்கம் டு யூனிவர்சல் வெல்த். நான் உங்கள் ப்ரொஃபசர் மகேஷ் ஜெயராம். எவ்வளோதான் டேலண்டாக இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்னா லைஃப் எப்படி கொலாப்ஸ் ஆகுறதுன்னு தான். தட் இஸ் டிசிப்ளின். ஒரு செம்ம டேலண்டான யங் பாக்ஸர் இருந்தான். அவன்கிட்ட நல்ல ஸ்பீடும் நல்ல பவரும் இருந்தது. ஆனால் அவங்க கோச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டெய்லி காலையில் 4 மணிக்கு அவனை எழுப்ப வைப்பார். ரிங்குக்குள்ளே இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணணும், ரொம்ப கஷ்டமான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண வச்சு அவனை அந்த யங் பாக்ஸரை தொடர்ந்து வின் பண்ண வச்சார். ஸ்டேட் சாம்பியனும் ஆனான். ஆனால் அவனுக்கு நன்றி சொல்கிற மைண்ட் செட் இல்லை அவங்க கோச்சுக்கு. பதிலில் அவனுக்கு கோபம் தான் வந்தது. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்கிறான், என்னை என் கோச்சு கைதி மாதிரி நடத்துகிறான். எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், இதெல்லாமே அவனே டிசைட் பண்ணுறான். என் ஃப்ரீடமை கெடுக்கிறாரு. நான் அவரை விட்டு போனால் இன்னும் சாம்பியனாகவே இருப்பேன், ரிலாக்ஸாகவும் இருப்பேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். அதில் அந்த பாக்ஸர் கோச்சை வெளியில் அனுப்புனான். பாக்ஸரை வெளியே அனுப்புன அப்புறம் அவன் காலையில் லேட்டாக எழுந்த ஆரம்பித்தான். ஃப்ரெண்டோட சுற்றுனான், கஷ்டமான ஒர்க் அவுட் எல்லாம் ஸ்கிப் பண்ணான், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டான். அவனுக்கு செம்ம ஃப்ரீயாக இருந்தது. நான் தான் கிங்குன்னு நினச்சிட்டான். ஆனால் அந்த ஃப்ரீடம் அடுத்த பெரிய டோர்னமெண்ட் வர தான் இருந்தது. பாக்ஸர் ரிங்குக்குள்ளே போய் ஆப்போனண்ட் முன்னாடி நின்னா ஃபர்ஸ்ட் மினிட்லேயே பாக்ஸருக்கு புரிஞ்சது, ஸ்பீடு போயிடுச்சு, ஸ்டாமினா காலி ஆயிடுச்சு, மசில்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தது, ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஆப்போனண்ட் போட்ட ஒரே பஞ்சு சாம்பியன் பாக்ஸர் ரிங்லேருந்து நாக் அவுட் ஆகி விழுந்தான். அவனோட மொத்த கெரியரும் கொலாப்ஸ் ஆகிருச்சு. ரிங்கு ஃப்ளோரில் தோத்து போய் கிடந்த அந்த பாக்ஸருக்கு அப்போ தான் உண்மை புரிஞ்சது. அவன் வெறுத்த அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு, அர்லி மார்னிங்ஸ் மட்டும் ஹார்ட் ஒர்க் ஜெயில் இல்லை, அதுதான் அவனை உயர்த்துற சாம்பியனாக ஹோல்டு பண்ணி வச்சுருந்ததுன்னு. டெம்ப்ரவரி கம்ஃபர்ட் டெஸ்ட்ராய் பர்மனன்ட் சக்ஸஸ். உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபன்னுக்காக உங்கள் டெய்லி ரொட்டீனை தவிர்த்திடாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஜாலியாக இருக்கும், ஆனால் அது உங்கள் ஃப்யூச்சரை அழிச்சு விடும், டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். டிசிப்ளின் இஸ் ப்ரொடெக்ஷன். நீங்கள் உங்களுக்கு வச்சிருக்க ரூல்ஸ் அர்லி மார்னிங் எதிராக இருக்கலாம், ஒர்க் அவுட் சைலன்ஸாக இருக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாமே கஷ்டமாக தான் தோணும், ஆனால் நாளைக்கு ஃபெயிலியர்லேருந்து இதுதான் உங்களை காப்பாற்றும். டெம்ப்ரவரி சக்ஸஸ்க்காக உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸை தொலைக்காதீங்க. ஸ்டே டிசிப்ளின், ஸ்டே ஃபோக்கஸ். See you in the next video on Universal Wealth. Thank you. இதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.